தமிழக முதல்வர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகளை இன்னைக்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கிற முடிவுகளை கைவிட வலியுறுத்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஜனவரி 20ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி வரை மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்க பிரதிகள் என்பது இன்னைக்கு துவக்க நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மாநில நெடுஞ்சாலைகள் தனியாருக்கு கொடுக்கிற 12,342 கிலோமீட்டர் தனியாருக்கு கொடுக்கிற போது ஆணையம் அமைத்திருக்கக்கூடிய முடிவுகள் மக்களுக்கு எதிரானது. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கசாவடி என்ற அடிப்படையில் 210 சுங்கசாவடி வர இருக்கிறது. ஆகவே சாலைகளில் பராமரிக்கிற பணிகள் என்பது தனியாருக்கு கொடுக்கிற மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கைவிட வேண்டும். சாலை பணியாளருடைய 41 மாத பணி நீக்க காலத்தை இன்னைக்கு பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட தமிழக அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கிறது. ஆகவே மக்களை சந்தித்து நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னைக்கு மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் என்பது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் இன்றைய நாள் துவங்குகிற நிகழ்வு வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி வரை அனைத்து கிராமங்களிலும் மக்களை சந்திக்கிற சந்தைகளிலும் மக்களை கூடுகிற கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெறுகிற 50 லட்சம் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெறுகிற நடவடிக்கை உருவாக்க இருக்கிறோம். ஒரு சாலை பணியாளர் 1500 கையெழுத்து என்ற அடிப்படையில் கையெழுத்து பெறுவது. தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து பெற்ற பிரதிகளை மார்ச் 26ஆம் தேதி அன்று முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கிறது. கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை நடைபெறுகிற போது மானிய கோரிக்கை என்று தமிழ்நாடு முழுவதும் கண்காணிப்பு பொறியாளர்கள் முன்பு இந்த நெடுஞ்சாலை ஆணையம் முடிக்கிற முடிவினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 140 அரசாணையை தீயிட்டு கொளுத்துகிற போராட்டத்தை நடத்துவதென முடிவெடுத்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கிற முடிவை கைவிட வேண்டும். சாலை பணியாளரின் 41 மாதம் பணி நீக்க காலத்தை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்தி இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் என்பது நடைபெறுகிறது. அரசாங்கம் அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எம். பாலசுப்ரமணியன், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர்.